ஓம் நட்சத்திர கிரகதாராணம் அதிபகா விஸ்வா பவாதகா தேசசமதேசஸ்வீத்வாத சாத்மோ நமோஸ்துதே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி திருதியை இரவு 1:05 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை 6:55 வரை, பிறகு அவிட்டம். நேத்திர 2, ஜீவன் 1. இன்றைய அமிர்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள் இந்நாள். சூரிய பகவானை வழிபட சர்வகாரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய பாரசூலை மேற்கு வடமேற்கு. பரிகாரம் வெள்ளம் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன், அதே ஒவ்வொரு ராசியிலும் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். நண்பர்களே, மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். உடன் இருப்பவர்கள் அல்லது வேலை செய்யும் இடத்தில் வேலையாட்களிடம், மேல் அதிகாரி அல்லது வர்த்தகம் தொழில் சுய தொழில் செய்பவர்கள், வாடிக்கையாளர்களிடம், உடன் வேலை செய்பவர்களிடம் பணிவோடும் பண்போடும் நடக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாக அதிக வாய்ப்புள்ளதால் கவனமுடன் இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகி சிக்கல்கள் தீர்ந்து இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக. எடுத்த காரியத்தில் வெற்றி, குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் ஆர்வம், நல்லோர் சந்திப்பு, மனமகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது தன் பொருளை பாதுகாப்பதிலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லையேல் சிறு சிறு விபத்துகள், சிக்கல்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாள். தோய்வுகள் அனைத்தும் விலகும், மனமகிழ்ச்சி கூடும், எடுத்த காரியத்தை வெற்றி, மன சாந்தமும் சந்தோஷமும் கூடக்கூடிய நாள். சற்று எதிர்பார்ப்பை விட அது கூடுதலான வருவாய் கிடைக்கக்கூடியது. மற்றோரிடத்திலும் அக்கம் பக்கத்தில் அல்லது தொழில் அல்லது வீட்டில் உள்ளவர்களோடும் அன்போடும் அரவணைப்போடும் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதன ராசியிலும், அவிட்டம் கன்னி ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டியது நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது ஆக்கில் தானாகவே சிறு சிறு நன்மைகள் நல்லது நடக்கக்கூடிய நாள். தான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிக்கலை உருவாக்காமல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரம்
மிதுன ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும் சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு நல்லோர் சந்திப்பு, எதிர்பார்த்த வரவு, வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை, தொழில் வர்த்தகத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை, எதிர்பார்த்த நன்மை கைகூடி வரும். நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நேற்றைய நாளில் இருந்த மன உளைச்சல், சிக்கல், பிரச்சனைகள் தீர்வாகி இன்றைய நாளில் ஓரளவுக்கான நன்மை பலன் கிடைக்கும். சிக்கல்கள் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். மன சங்கட்டங்கள் விலகும். பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள், சிக்கல்கள் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு நன்மையான நாள், நடுநிலையான நாள். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் இன்றைய நாள் சர்வ காரியத்திலும் தாமதம் ஏற்படும், சிக்கல் வரும், மன உளைச்சல் ஏற்படும். மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய நாள். இல்லையே வீண் வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் முற்றும். கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் நேற்றைய நாளில், நேற்று முந்தைய நாளில் சிறு சிறு பாதிப்புகள், சிக்கல்கள் இருந்ததெல்லாம் விலகி இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்ப்பு உங்களுடைய சாதகமாக இருப்பதால் நன்மைகள் தேடி வரும். நல்லது நடக்கும். நல்லோர் சந்திப்பு கிடைக்கும். மனசுக்கு இனிய சம்பவம் கைகூடி வரும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. எனது யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ராசி பலன், நட்சத்திர பலனும், தெய்வீக குறிப்புகள், தெய்வீக அமைப்புகள், பொது சிந்தனைகள், ராசி பலன், வருட பலன், ராகு கேது, சனீஸ்வரன், குரு பெயர்ச்சி, ஆண்டு பலன், இது அனைத்தும் எனது யூடியூப் சேனல் திருமலை ஜோதிட நிலை மேய்ச்சி என்ற சேனலில் உள்ளது. நீங்கள் பார்த்து கண்டு கழித்து அதற்கான பதிவுகளை எனக்கு பதிவிட்டு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறை குறைகளை சுட்டி காட்டி எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.